இன்றைக்கி டே 2 நம்ம 7 நாளில் ரூ. 7,000 ஓட்டி பார்ட் டைமில் சம்பாதிக்கணும்னு தான் இந்த சேலஞ்ச் ஆரம்பித்தோம். ஆனால் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து எப்போவுமே வந்து 4 ஹவர் வந்து மதியானம் 2 ஹவர் பிளான் பண்ணுவேன், 2 ஹவர் நைட்டு பிளான் பண்ணுவேன் லேட் நைட்டில். ஆனால் இப்போது ஒரு 2 நாளாக வந்து ஸ்விக்கியில் வந்து சர்ஜும் போடல, அந்த லாகின் இன்சென்டிவும் போடல, அதனால் ஓட்டல. நேற்றே பார்த்தீங்கன்னா போடல. சரி இருந்தாலும் டைம் வேஸ்ட் பண்ணுவேன்னா லோட் ஷேர் ஓட்டினேன், அதுலேயும் ஒரு அமௌண்ட் வரல. சரி இன்றைக்கி ஜொமேட்டோ ஓட்டலான்னு பார்த்தா ஷிஃப்ட்டு புக் பண்ணோம் ஜிக்கு, அது நான் மறந்துட்டேன். அது 11 மணிக்கு மேலே அது காட்டல, 11 மணிக்கு கரெக்டாக பார்த்தேன். அடுத்த நாள் தான் காட்டுது, அதையும் மறந்துட்டேன். இல்லைனா ஜொமேட்டோவாவது 2 ஹவர் ஓட்டியிருப்பேன். ஆனால் இன்றைக்கி 12 to அந்த 2ல் அந்த 2 ஹவரில் ஸ்விக்கிலையும் ஓட்டியிருந்தேன், லோட் ஷேரும் சேர்ந்து தான் ஓட்டியிருந்தேன். ஸ்விக்கியில் இன்றைக்கி ரூ. 241 ஓட்டியிருந்தேன். மொத்தம் 4 ஆர்டர், லஞ்ச் பிக் தான். அதில் ஒரு ஆர்டர் ரிஜெக்ட் வேறு அடிச்சிட்டேன். மொத்தம் கொஞ்சம் ரொம்ப லாங்கான ஆர்டரு, அங்கேருந்து ரிட்டன் வராதுன்னு அந்த ஆர்டர் நான் ரிஜெக்ட் அடிச்சிட்டேன். அப்புறம் லோட் ஷேர் தான் ஓட்டியிருந்தேன். லோட் ஷேரில் மொத்தம் ரூ. 182, அதே டைமிங்கில் தான் ஓட்டியிருந்தேன். இது ரெண்டும் சேர்த்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரூ. 423 ஓட்டியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து ரூ. 7,000 கணக்கு போட்டிருந்தேன். டெய்லியும் ஆவரேஜாக 1000. ஆனால் இப்போ வந்து 2 நாளில் வந்து வெறும் 600 700 கிட்ட தான் ஓட்டியே இருக்கேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த 2 நாளில் நம்ம வெறும் ரூ. 669 தான் ஓட்டியே இருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஓட்டணும்னு பார்த்தீங்கன்னா ரூ. 6,331 ஓட்டணும். இது எப்படி முடிக்க போகிறேன்னு தெரில. இன்றைக்கி கோப்ரோலாம் செட் பண்ணி கிளம்பலான்னு பார்த்தேன். அது ஸ்விக்கிலேயும் சர்ஜு போடல, எதுவும் போடல. சரி லோட் ஷேர் ஓட்டவும் விருப்பம் இல்லை. ஜொமேட்டோலேயும் ஜிக்கு புக் பண்ணல. இது 3மே டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி டே 2 வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு ஓட்டவும் விருப்பம் இல்லை, தலைவலி தான் ஆரம்பிச்சிடுச்சு. சரி நம்ம டே 3 பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறேன். டே 3 பார்ப்போம் என்னன்ட்டு. நாளைக்கு கரெக்டாக ஒரு பிளான் பண்ணி ஒரு அமௌண்ட் அடிக்கணும் நாளைக்கு, அதான் பிளானு. இன்றைக்கி நம்ம ஜோயா கெஃபேயில் கடையில் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு சேல் நடந்துச்சு. அது ரெகுலராக நடக்கிற சேல் தான். ஸ்விக்கியில் ஒரு ஆர்டர் கூட வரல. அப்புறம் ஜொமேட்டோவில் வந்து ஒரே ஒரு ஆர்டர் 10 மணிக்கு நான் கடையை மூடும்போது வந்துச்சு. சரி அந்த ஆர்டர் போட்டு கொடுத்துட்டு தான் வந்தேன். பார்த்திங்கன்னா அதுவும் ஆர்டர் வரல. நம்ம இந்த சேலஞ்சை வந்து இந்த 7 நாள் பார்ப்போம். அதுக்கப்புறம் வேறு ஒரு விஷயம் பண்ணலாம் அந்த 7 நாளுக்கு அப்புறம். அதை நான் என்ன அப்டேட்டுன்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி இதாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம்.